கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1965ஆம் வருஷம் டூசான் அரிசோனா அமெரிக்காவில் கம்யூனியன் ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Like in the book here. இந்த புத்தகத்தில் இருப்பது போன்று And a spot there was talk about the two books being one. இரண்டு புத்தகங்களும் ஒன்றே என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்த பகுதி. The book of life. அதாவது ஜீவ புஸ்தகம். The first book of life coming up. முதலாவது ஜீவ புஸ்தகம் வருகின்றது. Was when you were born, that was your natural birth. அதில் நீ பிறந்த போது அது உங்கள் இயற்கையான பிறப்பு. But then one time way back down in there was a little grain of life. வருகின்றதா? ஆனால் ஒரு காலத்தில் காலங்களுக்கு முன்பு ஒரு சிறு ஜீவ வித்து அங்கு இருந்தது. As I was explaining to some of the young sisters at the house this afternoon. இந்த மத்தியானம் வீட்டில் நான் சில வாலிப சகோதரிகளுக்கு விளக்கி காட்டினது போன்று. See, there's a little grain of life in there. பாருங்கள், அது சிறு ஜீவ வித்து அங்கே உள்ளே இருந்தது. That you wonder, where did it come from? அது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். What these strange things? இந்த வினோதமான காரியங்கள் எல்லாம் என்ன? I was saying it's taken for myself. என்னையே நான் உதாரணமாக தெரிந்து கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். Like it's going to say William Branham. நீங்கள் இந்த விதமாய் சொல்லலாம், வில்லியம் மரியம் பிரென்னம். 40 years ago, the William Branham, this is the same one tonight. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட வில்லியம் பிரென்னம் இன்றிரவு உள்ள இந்த வில்லியம் பிரென்னமும் அதே ஆள்தானா என்று கேட்பீர்களானால், somebody back there said William Branham, he was a rank rascal. See? பின்னால் இருந்து யாரோ ஒருவர் அவன் பரம அயோக்கியன் தான் என்று சொல்வார்கள். பாருங்கள், because I was born of Charles and Ella Branham. ஏனென்றால் நான் சார்லஸ் பிரென்னமுக்கும் எல்லா பிரென்னமுக்கும் பிறந்தேன். In that nature I was a sinner. அவர்களுடைய சுவாபத்தின்படியே நான் ஒரு பாவியாவேன். I came to the world a liar. இவ்வுலகத்திற்குள் பொய்யனாய், and all the habits of the world laid right in me. உலகத்தின் சகல பழக்க வழக்கங்களையும் என்னுள் கொண்டவனாய் வந்தேன். But down in there too was another nature present. ஆனால் எனக்குள் ஆழத்தில் கூட வேறொரு சுவாபம் இருந்தது. பாருங்கள், predestinated. தேவனால் முன் குறிக்கப்பட்டது. Is in there by God. தேவனால் அங்கே இருந்தது. In this same body. இந்த உடலிலேயே two natures in there. இரு சுவாபங்கள் குடிக்கொண்டிருந்தன. Well, I only cater to one. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் ஊட்டி வளர்த்தேன். As it growed, I grew as a baby. அது வளர்ந்து வந்தது. நான் குழந்தையாய் வளர்ந்தேன். Dad, I. மழலை மொழியில் அப்பா என்று பேசினேன். First thing. முதலாவதாக என்ன தெரியுமா? Become a liar, become everything else. That's a sin. நான் பொய்யனாகி ஒரு பாவிக்குள்ள எல்லாவற்றையும் பெற்று பாவியானேன். Because I raised up that way. ஏனெனில் நான் அவ்வண்ணமே வளர்க்கப்பட்டேன். But down in there was a little speck of life all the time. ஆனால் என்னுள்ளில் ஒரு ஜீவ புள்ளி காலமெல்லாம் குடிக்கொண்டிருந்தது. I used to remember as a little boy. நான் சிறு பையனாய் இருந்த போது நடந்த சம்பவங்களை எடுத்து பார்ப்பதுண்டு. I hope I'm not holding you too long. But going, உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைப்பதில்லை என்று நம்புகிறேன். Sitting out in the on the creek bank. ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு I'd sit there and look around at night time. நான் இரவு வேளையில் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருப்பேன். Pop and Mom, they're gone on out to their rest. அம்மாவும் இப்பொழுது மரித்து போய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். And them days they were sinners. ஆனால் அந்நாட்களில் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள். There's no Christianity in our homes at all. எங்கள் வீட்டில் கிறிஸ்தவ மார்க்கம் இருந்ததே இல்லை. My drinking and parties and carrying on. அங்கே கொடுத்தலும் விருந்தும் களியாட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. It made me sick. அது எனக்கு வெறுப்புண்டாக்கியது. I'd take my lantern and my dog and go to the woods to stay all night. என் கையில் மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்துக்கொண்டு என் நாயுடன் காட்டுக்கு சென்று இரவு முழுவதும் தங்கி இருப்பேன். In the winter time I'd hunt till the party was over. குளிர்காலத்தில் என் வீட்டில் விருந்தும் களியாட்டமும் முடியும் வரை சில நாட்களில் வேட்டையாடி கொண்டிருப்பேன். Or maybe daylight in the morning. பொழுது புலரும் வரை நான் Come home wouldn't be over. நான் வீடு திரும்பும் போது விருந்து முடிந்திருக்காது. I've laid on top of a shed and sleep. நான் ஒரு கொட்டகையின் மேலேறி கூரையில் உறங்கி waiting for daylight to break. பொழுது புலரும் வரை காத்திருப்பேன். Then I'd think of how the times. அந்த நாட்கள் எவ்வாறு இருந்தனவென்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு. Then being out there in the summertime. வெயில் காலத்தில் அங்கு சென்ற போது get my sticks and put it down for a little wind break. என் குச்சிகளையும் எடுத்துக்கொண்டு சிறு கூடாரம் உண்டாக்கி காற்றுக்கும்
or if it rained, lay there and have the pole sticking in the water fishing. மழைக்கும் அங்கு ஒதுங்குவது வழக்கம். அங்கு நான் படுத்துக்கொண்டு மீன் பிடிக்க தண்ணீரில் தூண்டிலை போடுவேன். My old coon dog laying there. என் வேட்டை நாய் அங்கு படுத்துக் கொண்டிருக்கும். I'd say, look here. நான் என்னிடமே பேசிக்கொண்டு, இங்கே பார். You know, last winter I camped right here one night. சென்ற குளிர்காலத்தின் போது ஒரு இரவு இங்கே கூடாரம் எடுத்திருந்தேன். I built a fire right here when I was waiting for my old dog here to tree. நான் நாய்க்காக ஒரு மரத்தடியில் காத்திருந்த போது, And I had a fire here. It was froze 5 inches deep in the ground. அங்கு நான் நிலத்திலே நெருப்புண்டாக்கினேன். That little flower, where did you come from? நிலத்தின் மேல் 5 அங்குலம் உயரத்துக்கு பனிக்கட்டி நிறைந்திருந்தது. ஆனால் சின்னஞ்சிறு பூவே, நீ எங்கிருந்து வந்தாய்? Well, where did you come from? நீ எங்கிருந்து வந்தாய்? Who came out here and planted you? யார் இங்கு வந்து உன்னை நட்டது? And what hothouse did they bring you out of? எந்த செடிகள் வளர்க்கும் இடத்திலிருந்து உன்னை கொண்டு வந்தார்கள்? Or what about, where did you come from? See? நீ எங்கிருந்து வந்தாய்? புரிகின்றதா? That little flower said, அந்த சின்ன பூவிடம் நான் சொல்லுவேன், well, it was frozen, everything, and I built a fire on top of it. நீ இப்பொழுதுள்ள இடம் பனிக்கட்டியால் உறைந்திருந்தது. அதன் மேல் இங்கு நான் நெருப்பு மூட்டினேன். Besides the freezing element, இங்கு உறைந்த சாதனம் தவிர there was a heat element laying here on a big old log down here. ஒரு பெரிய கட்டைக்கு நான் தீ மூட்டினதின் விளைவாக வெப்ப சாதனமும் இருந்தது. And yet, here you are, you're alive. அப்படி இருந்தும் கூட நீ உயிருடன் இருக்கின்றாய். Where'd you come from? நீ எங்கிருந்து வந்தாய் என்றேன். What was it? அது என்ன? There was another William Branham. வேறொரு வில்லியம் பிரண்ணாம் இருந்தான். See, a little spot of eternal life down there from the genes of God. பாருங்கள், தேவனுடைய ஜீவனின் அணுவிலிருந்து புறப்பட்டு வந்த நித்திய ஜீவனின் மிக சிறிய பாகம் உள்ளே இருந்தது. The word of God that was placed in there. தேவனுடைய வார்த்தை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. Each one of you can think of similar things. See? நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு இணையான சம்பவங்களை நினைத்து பார்க்க முடியும். பாருங்கள், It was working. அது இயங்கிக் கொண்டிருந்தது. Now look up to the trees, I think, பின்பு நான் மரங்களை ஏறிட்டு பார்த்து நினைப்பதுண்டு, Lee, I seen you fall off last year. இளையே, சென்ற ஆண்டு நீ உதிர்ந்து போனதை கண்டேனே. And why are you back there again? என்ன, நீ மீண்டும் இங்கு வந்தாய்? And where'd you come from? நீ எங்கிருந்து வந்தாய்? What brought you here? See? உன்னை இங்கு கொண்டு வந்தது எது என்று மனதில் எண்ணினேன். பாருங்கள், It was that eternal life working in the body. நித்திய ஜீவன் சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருப்பதை இதன் மூலம் கண்டேன். Now, then one day as I walked on, பின்னர் ஒரு நாள் நான் நடந்து சென்று கொண்டிருந்த போது that voice talking, don't never smoke, drink, so forth. அந்த சத்தம் என்னுடன் பேசி புகைப்பிடிக்காதே, மது அருந்தாதே என்றெல்லாம் சொன்னார். And the young fellows, when I got older, வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வயது ஆகிக் கொண்டே சென்றது. see there was something moving, பாருங்கள், ஏதோ ஒன்று அசைந்து கொண்டே போகின்றது. but yet all at once I looked up and I said, இருப்பினும் திடீரென்று ஒரு நாள் நான் மேல் நோக்கி, I'm not the son of Charles and Ella Branham. நான் சார்லஸ் எல்லா பிரென்னாம் என்பவர்களின் மகன் அல்ல. There's something calling like my little eagle. ஏதோ ஒன்று அழைக்கிறது என்றேன், என் கழுகு குஞ்சு கதை போன்று. I'm not a chicken. நான் கோழி குஞ்சு அல்ல. There's something up yonder somewhere. தொலைதூரத்தில் எங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது. Oh, great Jehovah, whoever you are, open up. ஓ மகத்தான ஏகோவா, நீர் யாரா இருந்தாலும் உம்முடைய செட்டைகளை விரியும். I want to come home. நான் வீட்டிற்கு வர விரும்புகிறேன். There's something in me calling. எனக்குள் ஏதோ ஒன்று அழைக்கிறது. Then I was born again. அப்பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன். That little life was laying there. அந்த சிறு ஜீவன் அங்கே இருந்தது. The life of water was poured upon it. ஜீவ தண்ணீர் அதன் மேல் ஊற்றப்பட்டது. Then it began to grow. அப்போது அது வளரத் தொடங்கினது. Now, that old life was forgiven. அந்த என் பழைய வாழ்க்கை மன்னிக்கப்பட்டு, Put in the sea of God's forgiveness to never be remembered against me no more. See? தேவனுடைய மறதி கடலில் போடப்பட்டு விட்டது. எனக்கு விரோதமாக அது இனி ஒருபோது நினைவு கூறப்படுவதில்லை. பாருங்கள், Now, we stand justified இப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக as though we never had sinned in the presence of God. ஒரு காலம் பாவமே செய்யாதவள் போன்று தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். Then when we come to the Lord's table, பின்னர் நாம் கர்த்தருடைய மேஜைக்கு வரும்போது we must come in reverence, love,
and respect. பயபக்தியோடும் அன்போடும் மரியாதையோடும் வந்து Look where we would have been if it hadn't been for Him. அவர் மட்டும் இதை செய்யாவிட்டால் நாம் எங்கிருந்திருப்போம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். புரிகின்றதா? Look where it would have been. அது எங்கே நம்மை. Therefore, Paul, I think, had said it. நான் நினைக்கிறேன், ஆகவே பவுல் இதை சொல்லும் போது, Therefore, when you come together to eat, tarry one for the other. அதாவது நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்பது. That is, in other words, just wait a few minutes. வேறு விதமாக கூறினால் சில நிமிடங்கள் காத்திருந்து Pray. Check yourself out. ஜெபித்து உங்களை சோதித்தறியுங்கள். And if you know a brother's in there just about to do something that's wrong or something, ஒரு சகோதரன் தவறு செய்யும் தருவாயில் அல்லது ஏதாவது காரியத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் அறிந்தால் you pray for him too. See, அவனுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். புரிகின்றதா? பாருங்கள், tarry one the other. Wait just a minute. Pray. ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்றால் ஒரு நிமிடம் காத்திருந்து ஜெபியுங்கள் என்பதா? If there's any feelings between you or something, உங்களுக்கிடையே அல்லது ஏதாவது காரியத்தில் மன வருத்தம் இருக்குமானால் don't do it. பந்தியில் சேராதீர்கள். Go make that right first. See, முதலில் போய் அதை சரி செய்து கொள்ளுங்கள். புரிகின்றதா? go straighten that up first. முதலில் அதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். Because we want to come here just as pure as we can be. ஏனெனில் அவர்கள் இயன்றவரை தூய்மையுடன் பந்திக்கு வர விரும்புகிறார்கள். And our thoughts of one another and to God மற்றவர்களை பற்றினதும் தேவனை பற்றினதும் and to each other. ஒருவருக்கு உள்ளதுமான நம்முடைய எண்ணங்களை தூய்மையாயிருந்து And then we come in fellowship around the table of the Lord. See? அதன் பின்னர் நாம் கர்த்தருடைய மேஜையை சுற்றி ஐக்கியம் கொள்ள வர வேண்டும். And we do this because that we are giving thanks to Him. நாம் இதை ஏன் செய்கிறோம் என்றால் நாம் அவருக்கும் And among one another. ஒருவர் மற்றொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். Eating the bread between each other. நம்மிடையே அப்பத்தையும் Drinking the wine between each நம்மிடையே திராட்சரசத்தையும் other as His blood and His flesh. அவருடைய ரத்தமாகவும் அவருடைய மாம்சமாகவும் புசித்து பருகுகிறோம். Except you eat the flesh of the Son of Man and drink His blood, you have no life in you. See? In you. See? நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. புரிகின்றதா? You see, that's what the Bible says. பாருங்கள், அப்படித்தான் வேதம் சொல்கிறது. Except you do it, there's no life. நீங்கள் இப்படி செய்யாவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இருக்காது. You see, you are then more or less உங்களுக்கு புரிகின்றதா? அப்படியானால் நீங்கள் ஏறத்தாழ showing you are ashamed to identify yourself as a Christian. உங்களை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காண்பிக்க உங்களுக்கு வெட்கமாய் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. Because of the life that you live. ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அப்படியா இருக்கிறது. And then this is really the showdown. இதுதான் உண்மையில் ஒரு பல பரீட்சை. Then if you don't do it, you have no life. நீங்கள் பங்கு கொள்ளாவிடில் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. If you do it unworthily, அதில் அபாத்திரமாய் நீங்கள் பங்கு கொண்டால் you're guilty of the body of the Lord. கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நீங்கள் குற்றமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். Same thing in water baptism. அவ்வாறே தண்ணீர் ஞானஸ்நானத்திலும் If we say we believe on Jesus Christ, He saved us from sin, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தார், and we're baptized in the name of Jesus Christ, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம் என்று கூறிக்கொண்டு while we bring disgrace to Him. நாம் அவருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம். We do the things that's wrong, நாம் தவறானவைகளை செய்தால் and we have to pay for that. அதற்குரிய கிரயத்தை நாம் செலுத்த வேண்டியவளாய் இருக்கிறோம். And another thing, when we do that, ஏழொரு காரியம், நாம் இப்படி செய்யும் போது we are trying to profess one thing and do another. That's the trouble of us today. நாம் ஒன்றை சொல்லிக்கொண்டு வேறொன்றை செய்கிறவளாய் இருப்போம். That's the trouble of us today. இன்று நம்மிடையே காணப்படும் தொல்லை அதுதான். What I think, I'm saying us, me. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நாம் என்று குறிப்பிட்டது, அதாவது நானும். And the church that the Lord God has let me speak to in these last hours. இந்த கடைசி மணி வேளையில் தேவனாகிய கர்த்தர் நான் பேச அனுமதித்திருக்கிற இந்த சபையும் சேர்ந்து That we believe we're in the closing time. நாம் இறுதி வேளையில் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். We believe that God has given us a message. தேவன் நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
It's been ordained of God. அது தேவனால் நியமிக்கப்பட்டு, It's been proven of God. தேவனால் நிரூபிக்கப்பட்டு, It's been showed of God. தேவனால் வெளிப்படையாய் காட்டப்பட்டுள்ளது. Now we must come to Him with reverence நாம் இப்பொழுது பயபக்தியோடும் and with love அன்போடும் and with purity of heart and mind and soul. தூய்மையான இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் அவரண்டு வர வேண்டும். You know the hour should arrive. உங்களுக்கு தெரியுமா, அந்த நேரம் விரைவில் வரும். When right among us will be the Holy Spirit will speak out like it did in Ananias and Sapphira. Amen. அப்பொழுது அனனியா சப்பீரா என்பவரிடம் பரிசுத்த ஆவியானவர் பேசினது போல நமது மத்தியிலும் பேசுவார். See, that hour is arriving. பாருங்கள், அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது. See, and we are now. You just remember that. See. நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். பாருங்கள், God is going to dwell among His people. தேவன் தமிழ் ஜனங்களின் மத்தியில் வாசம் செய்ய போகிறார். That's what He wants to do now. அதைதான் இப்பொழுது அவர் செய்ய விரும்புகிறார். We can receive the message as saying, இந்த செய்தியை இந்த விதமாக சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். if I was a young man hunting for a wife, நான் ஒரு இளைஞனாய் இருந்து எனக்கு ஒரு மனைவியை தேடிக்கொண்டிருந்து and I could find a wife, I said, she's just perfect. அவளை கண்டுபிடித்து அவள் உத்தமியாயிருக்கிறாள், She's a Christian. அவள் ஒரு கிறிஸ்தவள், She's a lady. She's all this. அவள் நற்பண்பு கொண்டவள், அவள் இவை அனைத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கிறாள், I got confidence. அவள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிறேன். No matter how much confidence, how much I think she's nice, எவ்வளவு நம்பிக்கை அவள் நல்லவள் என்று நான் எவ்வளவாக கூறினாலும் சரி, I've got to receive her. நான் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். She's got to receive me. அவள் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். See? Upon these vows. விவாக பொருத்தனையின் அடிப்படையில் பாருங்கள், Well, it's the same thing we find in the message. செய்தியின் விஷயத்திலும் நாம் அதையே காண்கிறோம். We see it's right. அது சரி என்று நாம் அறிகிறோம். We see God vindicates it's right. அது சரி என்று தேவன் முடித்துப்படுத்துவதை நாம் காண்கிறோம். It's perfectly right. அது முற்றிலும் சரியே. Year after year, year after year, continues right, continues right. ஆண்டுகளுக்கு ஆண்டு, ஆண்டுகளுக்கு ஆண்டு, ஆண்டுகளுக்கு ஆண்டு அது தொடர்ந்து சரியாய் இருக்கிறது. Everything it says happens just exactly the way He said. அது கூறும் ஒவ்வொன்றும் அவர் கூறினபடியே நிறைவேறுகிறது. Now we know it's right. அது சரி என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். But see, don't do it from an intellectual standpoint. ஆனால் பாருங்கள், உங்கள் அறிவு திறனை கொண்டு அப்படி செய்யாதீர்கள். If you do, you got a second-handed religion. அப்படி செய்தால் நீங்கள் கையாளப்பட்ட பழைய இரண்டாம் கைக்கு வந்த மார்க்கத்தை பெற்றவளாகி விடுவீர்கள். புரிகின்றதா? We don't want a second-handed religion. நமக்கு கையாளப்பட்ட பழைய இரண்டாம் கை மார்க்கம் வேண்டாம். Something that somebody else has experienced, and we are living off of their testimony. அதாவது வேறு ஒரு பெற்றுள்ள அனுபவத்தின் அடிப்படையில், அவர்களுடைய சாட்சியின் அடிப்படையில் நாம் வாழ்வது. As I believe it was Jesus said to Pilate. இயேசு பிலாத்துவிடம் இவ்வாறு சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். Something, a word I was thinking. He said there just a few moments ago. ஏதோ காரியம், ஒரு வார்த்தையை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் சற்று முன்னர் அங்கே சொன்னார், Who told you that? யார் உனக்கு அதை சொன்னது? Or was it revealed to you? அல்லது அது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டதா? How did you know these things? இந்த காரியங்கள் யாவற்றையும் நீ எப்படி அறிவாய்? In other words, வேறு வார்த்தைகளில், I don't know what the word is now. வார்த்தை என்னதென்றே எனக்கு இப்படி தெரியாது. It's been a long time since I read. நான் அதை படித்து அதிக நாட்கள் ஆகிவிட்டது. But how'd you know this? ஆனால் நீ எப்படி, என்னவென்று நீ எப்படி கவனித்தாய்? Who revealed this to you about Him being the Son of God? யார் இதை உனக்கு வெளிப்படுத்தினது? அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பதை பற்றி. Who revealed it to you? யார் அதை உனக்கு வெளிப்படுத்தினது? Did some man tell you that? யாராவது மனிதன் இதை உமக்கு சொன்னார்களா? Or, அல்லது as Jesus said, is it my Father in heaven which has revealed it to you? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினாரா என்று இயேசு சொன்னது போன்று. புரிகின்றதா? How did you learn it? நீ அதை எப்படி கற்றுக்கொண்டாய்? A second hand? இரண்டாம் கைவசமாகவா? Or is it a perfect revelation from God? அல்லது தேவனிடத்திலிருந்து வந்த பரிபூர்ணமான வெளிப்பாடா? Is this communion just something I go up for an order? இந்த ராபோஜனத்தை வெறும் நியமமாக அனுசரிக்க போய், Say, well, the rest of them take this, I will too. மற்றவர்கள் பங்கு கொள்கிறார்கள், நானும் கூட பங்கு கொள்கிறேன் என்று சொல்வாயானால், It's a revelation. அது ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. That I'm part of Him, அதாவது நான் அவரில் ஒரு பாகமாக இருக்கிறேன், and I'm part of you.
நான் உங்களில் ஒரு பாகமாக இருக்கிறேன். I love you, நான் உங்களை நேசிக்கிறேன், and I love him. அவரையும் நேசிக்கிறேன். And we're taking this together as a symbol of our love to God தேவனிடத்தில் நாம் கொண்டுள்ள அன்புக்கும் and our love and fellowship to one another. நாம் ஒருவரோடொருவர் கொண்டுள்ள அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. Now, I want to read some from the scripture, நான் வேதாகமத்திலிருந்து ஒரு பாகத்தை இப்பொழுது படிக்கப் போகிறேன். and then I guess whichever way Brother Perry desires to do. பின்பு நான் நினைக்கிறேன், நீங்கள் எங்கே சகோதரன் பேரு எப்படி என்று விரும்பினாலும் I wish you'd read it with me if you got your Bible. உங்களிடம் வேதாகம் இருக்குமானால் நீங்களும் என்னோடு கூட படிக்க விரும்புகிறேன். 1 Corinthians, the 11th chapter, and begin with the 23rd verse. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். And then also, at our tabernacle, எங்கள் கூடாரத்திலும் கூட we've always observed this and feet washing. Always. நாங்கள் எப்பொழுதும் ராபோஜனத்தையும் கால்கள் கழுவுதலையும் ஒன்றாக அனுசரிப்பது வழக்கம். Because they go hand in hand together. ஏனென்றால் இவை இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. I believe the brother announced it Wednesday night. புதன் இரவு அது இருக்கும் என்று சகோதரன் அதை அறிவித்தார் என்று நினைக்கிறேன். Because of the crowds, and you don't have enough room to get the people in for feet washing. ஜன நெருக்கடி காரணமாக ஜனங்கள் கால் கழுவ இங்கு போதிய இடம் இல்லாததினால் We go observe this Wednesday night. அவர்கள் புதன் இரவென்று அதை ஆசரிக்க போகிறார்கள். Now, 23rd verse of the 11th chapter of 1 Corinthians. Listen to Paul now. இப்பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்பொழுது பவுல் கூறுவதை கேளுங்கள். Now remember, keep this in mind. இதை நினைவு கூர்ந்து இதை மனதில் வையுங்கள். Galatians 1:8. If we are an angel from heaven preaches any other gospel unto you. கலாத்தியர் 1:8 நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் Then this gospel that he had preached, let him be accursed. அவன் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொன்றை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். புரிகின்றதா? For I have received of the Lord that which I also delivered unto you. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். You that the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து And when he gave thanks, he brake it. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு Said, take and eat, this is my body, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற which is broken for you. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. This do in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Now let me stop right here to say, இங்கே நான் நிறுத்திக் கொள்கிறேன். பாருங்கள், but taking the body of the Lord Jesus Christ in this communion does not mean that that communion is the literal body of Christ. இந்த ராபோஜனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கும் போது உண்மையான கிறிஸ்துவின் சரீரம் என்று அர்த்தமல்ல. That's Catholic. அது கத்தோலிக்க உபதேசம். I do not believe that's right. அது சரி என்று நான் விசுவாசிக்கவில்லை. I believe it's only an ordinance that God made with us. See? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்று நான் விசுவாசிக்கிறேன். புரிகின்றதா? It isn't an actual body. அது உண்மையான ஒரு சரீரம் அல்ல. It's really a little piece of kosher bread. அது உண்மையில் ஒரு சிறு அப்பத்துண்டு மாத்திரமே. It's just an ordinance. அது வெறுமனே ஒரு கட்டளை. Neither do I believe that the baptism of Jesus Christ, அவ்வாறே இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானமும் கூட in the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் in water, does forgive your sins. தண்ணீரில் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது என்று நான் நம்புகிறதில்லை. I do not believe நான் அதை நம்புவதில்லை. that I believe you can be baptized all day long. நீங்கள் நாள் முழுவதும் ஞானஸ்நானம் பெறலாம். Now, I know that there's perhaps people sitting here who come from the Apostolic Church. ஒரு கால் அது அப்போஸ்தல சபை, I mean, the United Pentecostal Church, அதாவது ஐக்கிய பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். which they teach that. அவர்கள் இவ்விதமாய் போதிக்கிறார்கள். But you see, I do not believe that the water forgives sins. ஆனால் பாருங்கள், தண்ணீர் பாவங்களை மன்னிக்கிறது என்று நான் நம்புவதில்லை. Or if it was, then Jesus died in vain. See? அல்லது அப்படியானால் இயேசு மரித்தது வீணாய் இருக்குமே. புரிகின்றதா? I believe that it's only an ordinance of God. See? அது வெறுமனே தேவனுடைய நியமமாய் விளங்குகிறது. பாருங்கள், To show that you have been forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறதற்கென. But to be baptized for regeneration, no. ஆனால் மறுஜென்மத்திற்காக ஞானஸ்நானம் பெறுதல்
இல்லை. I don't believe that. I don't believe that water forgives sins. நான் விசுவாசிப்பதில்லை தண்ணீர் பாவங்களை மன்னிக்கிறது என்பதை நான் நம்புவதில்லை. Neither I believe that this bread and wine has anything to do with you. அவ்வாறே இந்த அப்பமும் திராட்சரசமும் மற்றெந்த விதத்திலும் உங்களுடன் சம்பந்தப்படவில்லை. Only keeping an ordinance that God has ordained for us to do. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளைகளை கைக்கொள்வதே அது உண்மை. Water baptism is the same thing. தண்ணீர் ஞானஸ்நானமும் அப்படிப்பட்டதே என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe it's compelling to us to do it. இதை கைக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாகும். That He done it all for our example. இவை அனைத்தையும் நமக்கு முன்மாதிரியாக அவர் வைத்திருக்கிறார். And He done this for our example. அவர் அதை நமக்கு முன்மாதிரியாய் செய்தார். And He washed feet for our example. அவர் நமக்கு முன்மாதிரியாக கால்களை கழுவினார். Now, after the same manner also, 25th verse. இப்பொழுது அந்தபடியே 25ஆம் வசனம். After the same manner also He took the cup. போஜனம் பண்ணின பின்பு And when He had supped, saying, அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, This cup is the New Testament in my blood. இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. This do ye as oft as you drink it in remembrance of me. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். For as oft, remember now. பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவிருக்கட்டும். For as oft as you eat this bread and drink this cup, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் you do shew forth the Lord's death till He comes. How long? கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். How long? எவ்வளவு காலத்திற்கு? Until He comes. அவர் வருமளவும். பாருங்கள், புரிகின்றதா? Wherefore, whosoever shall eat this bread இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து and drink this cup of the Lord unworthily, அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ he shall be guilty of the body and the blood of the Lord. அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். Let me stop just a minute. ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்கிறேன். The reason he said this, you notice in another verse here, another chapter. இவன் இதை கூறும் காரணம் இங்குள்ள இன்னொரு வசனத்தை இன்னொரு அதிகாரத்தை கவனிப்பீர்களே ஆனால் That he said, I understand when you come together, you're eating, அவன் நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது நீங்கள் முந்தி சாப்பிடுகிறீர்கள், even getting drunk at the Lord's table. கர்த்தருடைய பந்தியில் வெறித்தும் கூட இருக்கிறீர்கள். They misunderstood it, you see. பாருங்கள், அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர். They just gluttoned in. அவர்கள் பெருந்தண்டிக்காரராய் ஆகிவிட்டார்கள். பாருங்கள், They just like people are doing today. இன்றைக்கு ஜனங்கள் செய்வது போல They just live any kind of life and take it. See? எவ்விதமான வாழ்க்கையும் செய்துவிட்டு அதில் பங்கு பெறுவது போல். புரிகின்றதா? He said, you've got homes to eat in. See? அவன் புசிக்கிறதற்கு உங்களுக்கு வீடுகள் இருக்கின்றனவே. But this is an ordinance that we should keep. See? Now. இது நாம் கைக்கொள்ள வேண்டிய தேவனுடைய நியமம். Now. ஆனால் புரிகின்றதா? But let a man examine himself, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து and so let him eat of the bread and drink of the cup. இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். For he that eateth and drinketh unworthily, எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன், eateth and drinketh damnation to himself, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், not discerning the Lord's body. தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். புரிகின்றதா? What are you? நீ என்னவாயிருக்கின்றாய்? You're a Christian. நீ ஒரு கிறிஸ்தவன். You live before everybody as a Christian. ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீ கிறிஸ்தவனாக வாழ்கின்றாய். And if you take that and don't live as a Christian, நீ ராபோஜனத்தில் பங்கு கொண்டு கிறிஸ்தவனாக வாழாமல் இருப்பாயானால், you're not discerning the Lord's body. நீ கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியவில்லை. You're putting a stumbling block in somebody else's way, see? நீ மற்றவரின் வழியில் இடர்களை போடுகின்றாய். புரிகின்றதா? As they see you trying to do that and they're not living what you're supposed to live, see? ஏனென்றால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதை அவர்கள் காணும் போது. புரிகின்றதா? You're not discerning the Lord's body. நீ கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாமல் இருக்கிறாய். Now what's the curse of it is? இப்பொழுது கவனியுங்கள், அதற்கான சாபம் என்னவென்று. For this cause many are weak and sickly among you, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், and many are asleep. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். The right translation of that word, Brother Perry, is dead. சகோதரன் பியரி, அதன் சரியான மொழிபெயர்ப்பு மரித்து விட்டார்கள் என்பதே. புரிகின்றதா? See? Many are dead. பாருங்கள், அநேகர் மரித்து விட்டார்கள். For if we would judge ourselves,
நம்மை நாமே நிதானித்தறிந்தால் we should not be judged. நாம் நியாயம் தீர்க்கப்படும். We judge ourselves, we won't be judged. பாருங்கள், நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து விட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். But when we are judged, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது we're chastened of the Lord, உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு that we should not be condemned with the world. கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். See? Not any attached to the world. பாருங்கள், உலகத்தோடு எந்த இணைப்பும் இராதபடிக்கு. Wherefore, my brethren, ஆகையால் என் சகோதரரே, when you come together to eat, tarry one for the other. See? நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். புரிகின்றதா? And if any man hunger, let him eat at home, நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு, that you come not together unto condemnation. ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். And the rest I will set in order when I come. See? மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். பாருங்கள். Now, in other words, don't just come to take it as a, வேறு விதமாக கூறினால் இதை வெறுமனே ஏதோ ஒரு as I said a while ago, பாரம்பரியமாக கை கொள்ளாதீர்கள். சற்று முன்பு சொன்னது போன்று about what the Jews, their sacrifice, யூதர்களையும் அவர்களுடைய பலியையும் குறித்து சொன்னது போன்று, say it was wonderful, it's given by God. அது மிகவும் அற்புதமானது, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. But it got to a place where they didn't do it in sincerity and in reverence and in order. ஆனால் அது உத்தமத்தோடும் பயபக்தியோடும் ஒழுங்கோடும் ஆசரிக்காத ஒரு நிலையை அடைந்து, Then it become a stench in his nose. அதன் விளைவாக அது தேவனுடைய நாசிகளிலே துர்க்கந்தமாய் இருந்தது. Now the same thing is by our coming to take the Lord's Supper. கர்த்தருடைய பந்தையில் பங்கு கொள்ள நாம் வரும் விஷயத்திலும் அவ்வாறே உள்ளது. That we must come knowing what we are doing. நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்த உணர்வுடையவர்களாய் இருக்க வேண்டும். Just like when you go into the water to be baptized in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீங்கள் தண்ணீருக்குள் You know what you're doing. போகும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதுபோல் You're putting on to the church உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறதை what God has put in you. சபை தரிக்கும்படி செய்கிறீர்கள். Christ. கிறிஸ்துவை When we take this, நாம் இதில் பங்கு கொள்ளும் போது it shows to the church அது சபைக்கு that I believe every word of God. நான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். I believe that He is the bread of life that come from God out of heaven. அவர் வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கும் தேவன் அருளிய அப்பம் என்று விசுவாசிக்கிறேன். I believe every word that He says is the truth. அவர் சொல்லியுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று நான் விசுவாசித்து, And I live by to the best of my knowledge, God being my judge. என் புத்தி கேட்டின வரையில் அதன்படியாய் வாழ்ந்து வருகிறேன். அதற்கு தேவனே என்னுடைய நியாயாதிபதி. Therefore, before my brothers, before my sisters, ஆகவே என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவும் என்னுடைய சகோதரிகளுக்கு முன்பாகவும் I do not swear, நான் சத்தியம் பண்ணுகிறதில்லை, I do not curse, நான் சபிக்கிறதில்லை, I do not do these things, இவைகளை நான் செய்கிறதில்லை. because I love the Lord. ஏனென்றால் நான் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறேன். And the Lord knows and bears me record. அவர் அதை அறிந்து எனக்கு சாட்சியாயிருக்கிறார். Therefore, before you, ஆகவே உங்களுக்கு முன்பாக I take the parcel of His body கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு கொள்வதினால் to know that I'm not condemned with the world. நான் உலகத்தோடு ஆய்க்குனுக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று See, there you are. Then it's a blessing. சபைக்கு காண்பிக்கிறது. பாருங்கள், அங்கேதான் காரியம். அப்பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கிறது. And remember, I could give many testimonies on this, இதை குறித்து அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். where I've took that and explained it in a sick room. நான் நோயாளிகளின் அறைக்கு இதை எடுத்து சென்று அவர்களுக்கு இதை விளக்கி காண்பித்த போது And seen them healed. அநேகர் சுகம் பெற்றதை நான் கண்டிருக்கிறேன். Remember, when Israel taken the type of this, இஸ்ரவேல் ஜனங்கள் இதை போன்ற பாவனையாய் எடுத்த போது they journeyed 40 years in the wilderness, அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த போது and their clothes never even wore out, அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை. and they come out without one feeble one among them, அவர்களில் ஒருவர் கூட பலவீனமாய் இருக்கவில்லை. with 2 million people. அந்த 20 லட்சம் பேர்களில் As a type of this, அது இதற்கு பாவனையாய் அமைந்துள்ளது. well, what would the antitype do? பாவனை எவ்வாறு இருந்தால் உண்மையானது எவ்வாறு இருக்கும்? If the body of a sacrificial animal did that for them, what would the body of Jesus Christ, Emmanuel, do for us?
பலி செலுத்தப்பட்ட மிருகம் அவர்களுக்கு அதை செய்ததானால் இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு இன்னும் விசேஷித்தபடி செய்யும் அல்லவா? நாம் பந்தியில் பங்கு கொள்ள வரும்போது பயபக்தியாயிருப்போம். நமக்கு தெரிந்த அளவுக்கு பயபக்தியோடு வருவோம்.